Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான காவிரி கலை தொடர்பக நேயர்களே, சகோதர சகோதரிகளே, இன்று பாஸ்கா காலத்தின் 2ஆம் ஞாயிறை இறை இரக்கத்தின் ஞாயிறாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆகவே கடவுளிலிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொண்ட நாம் பிறருக்கு இரக்கத்தை காட்ட தவறியிருக்கிறோம் என்பதை உணர்ந்து நாம் பாவங்களுக்காக மனஸ்தாபப்படுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள இரக்கத்தின் இறைவா, மீண்டும் மீண்டும் நாங்கள் கொண்டாடும் பாஸ்கா விழாவிலே உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மக்களின் நம்பிக்கையை நீர் தூண்டுகின்றீர். நீர் வழங்கிய இவ்வருளை பெருக்குகின்றீர். இவ்வாறு திருமுழுக்கினால் நாங்கள் கழுவப்பட்டுள்ளதையும் தூய ஆவியாரால் நாங்கள் புது பிறப்பு அடைந்துள்ளதையும் இரத்தத்தால் நாங்கள் மீட்கப்பட்டுள்ளதையும் நாங்கள் சரியான முறையில் அறிந்து புரிந்து கொள்ள செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டவரின் கூட்டம் வளர்ந்துள்ளது. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 12 முதல் 16 வரை. அந்நாட்களில் மக்களிடையே பல அருமடையாளங்களும் அரும் செயல்களும் திருத்தூதர் வழியாய் செய்யப்பட்டன. அனைவரும் சாலமோன் மண்டபத்தில் ஒரு மனத்தவராய் கூடி வந்தனர். மற்றவர் யாரும் இவர்களோடு சேர்ந்து கொள்ள துணியவில்லை. ஆயினும் மக்கள் இவர்களை பற்றி பெருமையாக பேசினர். ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட திரளான ஆண்களும் பெண்களும் இவர்களோடு சேர்க்கப்பட்டார்கள். பேதுரு நடந்து செல்லும்போது அவர் நிழல் சிலர் மேலாவது படுமாறு மக்கள் உடல்நலமற்றோரை கட்டில்களிலும் படுக்கைகளிலும் கிடத்தி சுமந்து கொண்டு வந்து வீதிகளில் வைத்தார்கள். எருசலேமை சுற்றியிருந்த நகரங்களிலிருந்து மக்கள் உடல்நலமற்றோரையும் தீய ஆவிகளால் இன்னலுற்றோரையும் சுமந்து கொண்டு திரளாக கூடி வந்தார்கள். அவர்கள் அனைவரும் நலம் பெற்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 118. நாம் பாட வேண்டிய பதிலுரை. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ரேல் மக்கள் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆரோனின் குடும்பத்தார் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்திற்கு மூளைக்கல்லாயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், ஆக மகிழ்வோம்.
நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவரே மீட்டருளும், ஆண்டவரே வெற்றி தாரும். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரது இல்லத்தில் நின்று உங்களுக்கு ஆசி கூறுகிறோம். ஆண்டவரே இறைவன், அவர் நம்மீது ஒளிர்ந்துள்ளார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. இரண்டாம் வாசகம். சாவுக்கு உட்பட நோயினும் இதோ நான் என்றென்றும் வாழ்கிறேன். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 9 முதல் 11 மற்றும் 12 முதல் 13 மற்றும் 17 முதல் 19 முடிய. உங்கள் சகோதரனும் இயேசுவோடு இணைந்த நிலையில் உங்கள் வேதனையிலும் ஆட்சியுரிமையிலும் மன உறுதியிலும் பங்கு கொள்வனுமான யோவான் என்னும் நான் கடவுளின் வாக்கை அறிவித்து இயேசுவுக்கு சான்று பகர்ந்ததால் பத்மோ தீவுக்கு வர நேர்ந்தது. ஒரு ஞாயிற்றுக்கிழமையன்று தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே எனக்கு பின்னால் பெரும் குரல் ஒன்று எக்காலம் போல முழங்க கேட்டேன். நீ காண்பதை ஒரு சுருளேட்டில் எழுதி 7 இடங்களிலும் உள்ள திருச்சபைகளுக்கு அதை அனுப்பி வை என்று அக்குரல் கூறியது. என்னோடு பேசியவர் யார் என்று பார்க்க திரும்பினேன். அப்பொழுது 7 பொன் விளக்கு தண்டுகளை கண்டேன். அவற்றின் நடுவே மானிட மகனை போன்ற ஒருவரை பார்த்தேன். அவர் நீண்ட அங்கியும் மார்பில் பொன்பட்டையும் அணிந்திருந்தார். நான் அவரை கண்டபொழுது செத்தவனைப் போல் அவரது காலில் விழுந்தேன். அவர் தமது வலக்கையை என் மீது வைத்து சொன்னது, அஞ்சாதே, முதலும் முடிவும் நானே, வாழ்பவரும் நானே. இறந்தேன், ஆயினும் இதோ என்றென்றும் வாழ்கின்றேன். சாவின் மீதும் பாதாளத்தின் மீதும் எனக்கு அதிகாரம் உண்டு. எனவே நீ காண்பவற்றை, அதாவது இப்பொழுது நிகழ்கின்றவற்றையும் இனி நிகழ இருப்பவற்றையும் எழுதி வை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. எட்டு நாள்களுக்கு பின் இயேசு சீடர்களுக்கு தோன்றினார். யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
அலகு 20 19 முதல் 31 முடியவுள்ள இறை சொற்றொடர்கள். அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சு சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்னபின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். 12 ஒருவரான திதும் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவரிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாள்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். வேறு பல அரும் அடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. இயேசுவே இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுதப்பெற்றுள்ளன. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. சூசை தந்தையே வாழ்க. சூசை தந்தையே வாழ்க. சூசை மாமுனியே வாழ்க. சூசை மாமுனியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவே நீரே மெசியா. இயேசுவே நீரே மெசியா. நீரே வாழும் கடவுளின் மகன். நீரே வாழும் கடவுளின் மகன். இயேசுவே நீரே என் ஆண்டவர். இயேசுவே நீரே என் ஆண்டவர். நீரே என் கடவுள். நீரே என் கடவுள். இயேசுவே நீரே என் ஒப்பற்ற செல்வம். இயேசுவே நீரே என் ஒப்பற்ற செல்வம். இயேசுவே நீரே என் ஆயர். இயேசுவே நீரே என் ஆயர். எனக்கு ஏதும் குறையில்லை. எனக்கேதும் குறையில்லை. குறை கண்டுபிடிக்கிற புத்தியும் இல்லை. குறை கண்டுபிடிக்கிற புத்தியும் இல்லை. குறை சொல்லுகிற புத்தியும் இல்லை. குறை சொல்கிற புத்தியும் இல்லை. இயேசுவே நீரே என் ஆன்ம உணவு. இயேசுவே நீரே என் ஆன்ம உணவு. நீரே என் ஆன்ம பானம். நீரே என் ஆன்ம பானம். நீரே என் தெய்வீக மருத்துவர். நீரே என் தெய்வீக மருத்துவர். நீரே என் அருமருந்து. நீரே என் அருமருந்து. நீரே எனக்கு நோய் எதிர்ப்பு சக்தி தருபவர். நீரே எனக்கு நோய் எதிர்ப்பு சக்தி தருபவர். பேய் எதிர்ப்பு சக்தி தருபவர். பேய் எதிர்ப்பு சக்தி தருபவர். பாவ எதிர்ப்பு சக்தி தருபவர். பாவ எதிர்ப்பு சக்தி தருபவர். நீரே எனக்கு மன வலிமை தருபவர். நீரே எனக்கு மன வலிமை தருபவர். உமது அருளால் நான் நலமோடு வாழ்கிறேன். உமது அருளால் நான் நலமோடு வாழ்கிறேன். வளமோடு வாழ்கிறேன். வளமோடு வாழ்கிறேன். விடுதலையோடு வாழ்கிறேன். விடுதலையோடு வாழ்கிறேன். மகிழ்ச்சியோடு வாழ்கிறேன். மகிழ்ச்சியோடு வாழ்கிறேன். நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. ரொம்ப நன்றி. நான் சொன்னதை திருப்பி சொன்னீர்கள். பிரியமானவர்களே, மாவீரன் நெப்போலியனை பற்றி ஒரு கதை. மாவீரன் மாமன்னன் நெப்போலியனுடைய இராணுவத்தில் பணி செய்து வந்த ஒரு வீரன். அவனுக்கு மரண தீர்ப்பு வழங்கப்பட்டது. சிறையில் இருந்தான். படை வீரனின் அம்மா நெப்போலியனிடம் வந்து அழுது,
என் மகனுக்கு மன்னிப்பு கொடுங்கள் என்று மன்றாடினாள். நெப்போலியன், அது முடியாதம்மா, ஏனென்றால் உன் மகன் ஒரே தவறை 2 முறை செய்திருக்கிறான், அவனுக்கு மன்னிப்பு தர முடியாது, நீதியின்படி அவன் தூக்கிலிடப்பட வேண்டும் என்றான். படைவீரனின் அம்மா, மன்னரே, நீர் சொல்வது சரிதான், நீதியின்படி அவன் தூக்கிலிடப்பட வேண்டும், ஆனால் நான் உம்மிடம் நீதி கேட்டு வரவில்லை, என் மகனுக்காக இரக்கம் கேட்டு வந்திருக்கிறேன் என்றாள். அதற்கு நெப்போலியன், உன் மகன் இரக்கம் காட்டப்பட தகுதியற்றவன் என்று சொன்னார். உன் மகன் இரக்கம் காட்டப்பட தகுதி அற்றவன். அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, மன்னரே, தகுதி உடையவர்களுக்கு காட்டப்படுவதற்கு பெயர் இரக்கம் அல்ல, தகுதி இல்லாதவர்களுக்கு காட்டப்படுவதற்கு பெயர்தான் இரக்கம். தகுதி உள்ளவர்களுக்கு காட்டப்படுவதற்கு பெயர் இரக்கம் அல்ல, தகுதி அற்றவர்களுக்கு காட்டப்படுவதற்கு பெயர்தான் இரக்கம் என்றார். நெப்போலியன் மனம் இலகியது. சரியம்மா, உன் மகனுக்கு நான் இரக்கம் காட்டுகிறேன் என்று சொல்லி அந்த படை வீரனை விடுவித்தாராம். பிரியமானவர்களே, மறைந்த நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் a little bit of mercy makes the world less cold and more just என்று சொல்லுவாராம். அதாவது சிறிதளவு இரக்கம் இந்த உலகை இன்னும் அன்புள்ளதாகவும் இன்னும் நீதி உள்ளதாகவும் மாற்றுகிறது என்பாராம். உயிர்ப்பு திருவிழாவுக்கு பின் வருகிற 2ஆம் ஞாயிறை இறையிறக்கத்தின் ஞாயிறாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டிலே மோயிசன் கடவுளிடத்திலே உம்முடைய பெயர் என்ன என்று கேட்பார். அதற்கு கடவுள் விடுதலை பயணம் 3வது அதிகாரம், விடுதலை பயணம் 3வது அதிகாரத்திலே மோயிசன் கேட்கிற அந்த கேள்விக்கு பதிலாக இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று பதில் சொல்லுவார். விடுதலை பயணம் 3வது அதிகாரம் 13வது வசனத்திலே மோசே கடவுளிடம், இதோ இஸ்ரேல் மக்களிடம் சென்று உங்கள் மூதாதையரின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று நான் சொல்ல அவர் பெயர் என்ன என்று அவர்கள் என்னை வினவினால் அவருக்கு நான் என்ன சொல்வேன் என்று கேட்டார். கடவுள் மோசையை நோக்கி, இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே, அதுதான் என் பெயர் என்று சொல்லுகிறார். ஆனால் அதே விடுதலை பயணம் 34வது அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது கடவுளுடைய இன்னொரு பெயரும் சொல்லப்படுகிறது. விடுதலை பயணம் 34 5வது வசனம், ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து அங்கே அவர் பக்கமாய் நின்று கொண்டு ஆண்டவர் என்ற பெயரை அறிவித்தார். அப்போது ஆண்டவர் அவர் முன்னிலையில் கடந்து செல்கையில், ஆண்டவர் ஆண்டவர், இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர், 1000 தலைமுறைக்கும் பேரன்பு செய்பவர், கொடுமையையும் குற்றத்தையும் பாவத்தையும் மன்னிப்பவர் என்று அங்கே தன்னுடைய பெயரை சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இறந்தோருக்கான நல்லடக்க திருப்பலியிலே அந்த திருக்குழும மன்றாட்டு அல்லது சபை மன்றாட்டிலே எழுதப்பட்டிருக்கிறது, ஆண்டவரே, எப்பொழுதும் இரக்கம் காட்டுவதும் மன்னிப்பதும் உமது இயல்பாகும் என்று. ஆகவே இரக்கம் என்பது கடவுளுடைய பெயர் அல்ல, அவருடைய இயல்பு. அந்த இரக்கத்தை தான் இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, கடவுளே எரேமியா 15:6 இவ்வாறு சொல்லுகிறார். கடவுள் சொல்லுகிறார், இரக்கம் காட்டி நான் சலித்து போனேன், இரக்கம் காட்டி
நான் சலித்து போனேன் என்று கடவுளே சலித்து கொள்வதாக அங்கே நாம் வாசிக்கிறோம். நாமும் கூட அப்படித்தான். இரக்கம் காட்டுறதெல்லாம் போதும், எனக்கு சலிச்சு போச்சு, நீ எல்லாம் இரக்கம் காட்ட முடியாது உனக்கு அப்படின்னு சொல்கிறோம் ஒரு சிலரை பார்த்து, எல்லாரையும் அல்ல, ஒரு சிலரை பார்த்து. ஆனால் புலம்பல் புத்தகம் 3வது அதிகாரம் 22, 23 வசனங்களிலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். புலம்பல் 3, 22, 23. ஆண்டவரின் பேரன்பு முடிவுறவில்லை, அவரது இரக்கம் தீர்ந்து போகவில்லை, காலைதோறும் அவை புதுப்பிக்கப்படுகின்றன, காலைதோறும் அவை புதுப்பிக்கப்படுகின்றன. எனவேதான் புனித அன்னை தெரேசா சொல்லுவார்கள், ஐ பிகின் ஈச் டே வித் ஹோலி மேஸ், receiving Jesus hidden under the appearance of a simple piece of bread. Then I go out into the streets and I find the same Jesus hidden in the dying destitute, the AIDS patients, the lepers, the abandoned children, the hungry and the homeless, the same Jesus என்று சொல்லுவார். எனக்கு திருப்பலியோடு புது நாள் ஆரம்பிக்கிறது. நற்கருணையில் மறைந்திருக்கிற இயேசுவை நான் உட்கொள்கிறேன். அதன் பிறகு அதே இயேசு தொடுநோயாளிகளிலும், கைவிடப்பட்டவர்களிலும், செத்து கொண்டிருக்கிறவர்களிலும், அனாதைகளிலும், பசியோடு இருப்பவர்களிலும், வீடு வாசல் அற்றவர்களிலும் இருக்கிறார். அதே இயேசுதான், அவரை நான் பார்க்கிறேன் என்று சொல்கிறார். பெரியமானவர்களே, வியாபாரத்துக்கும் இரக்கத்துக்கும் என்ன வித்தியாசம்? வியாபாரம் இரக்கம். இவருக்கு இதை செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும், இவருக்கு இதை செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று நான் யோசித்தால், நினைத்தால் அதற்கு பெயர் வியாபாரம். ஆனால் இதை இவருக்கு செய்யாவிட்டால் இவருக்கு என்ன ஆகும் என்று நான் மாற்றி யோசித்தால் அதற்கு பெயர்தான் இரக்கம். அதைத்தான் நல்ல சமாரியன் செய்தார். இதை இவருக்கு செய்யாவிட்டால் இவருக்கு என்ன ஆகும் என்று யோசித்தார். கழுதையிலிருந்து இறங்கினார், அவரை அண்டி சென்றார், செய்ய வேண்டியதெல்லாம் செய்தார். பெரியமானவர்களே, மத்தேயு நற்செய்தி 18வது அதிகாரம் 21லிருந்து 34 முடிய அந்த பகுதியில் உங்களுக்கு தெரியும், ஒரு மனிதன் பெரிய தொகையை கடனாக வாங்கிடுறார் ஒருத்தர்கிட்ட போய். அதை குறித்த நேரத்தில் கொடுக்கல. அவர் கேட்குறார், கூப்பிட்டு இவன் காலில் விழுந்து கெஞ்சறான். அவர் இரக்கம் காட்டுறார், எல்லாத்தையும் மன்னிச்சிட்டார். இவன் வெளியே வர்றான். இவங்கிட்ட கூட வேலை செய்கிறவர் 50 100 கைமாத்து வாங்கியிருக்கிறார். அதை கொடுன்னு இவன் கேட்குறான். அவன் காலில் விழுந்து கெஞ்சுறான், கொஞ்சம் டைம் கொடுங்க. கொடுத்தாரு. இல்லை இப்போவே கொடுன்னு சொல்லி அவனுடைய கழுத்தில் கையை வச்சு அவனை கொல்ல பார்க்குறான். இதை மற்றவங்களாம் பார்த்துட்டு போய் சொல்கிறாங்க. அவர் கூப்பிட்டு சொல்கிறாரு, நான் உனக்கும் இரக்கம் காட்டினேன் அல்லவா, நீயும் இரக்கம் காட்டியிருக்க வேண்டாமா என்று சொல்லிவிட்டு அவனை வதைப்போரிடம் கையளித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது 34வது வசனத்தில். மத்தேயு 18:34. அந்த வதைப்போர், அதுதான் நம்ம உத்திரிக்கிற ஸ்தலம் என்று சொல்கிறோம். அது மரித்த பிறகு. ஆனால் நமக்கு நாமே உத்திரிக்கிற ஸ்தலங்களை ஏற்படுத்திக் கொள்கிறோம். அதுதான் மனமும் உடலும் சார்ந்த நோய்கள், ஆங்கிலத்தில் சைக்கோசோமேட்டிக் சிக்னஸஸ் என்று சொல்கிறோம். மன்னிக்காதது ஒரு காரணம். ஆகவே இறையிறக்கத்தின் ஞாயிறை கொண்டாடுகிற இந்த நாளிலே, ஒவ்வொரு வருஷாதனத்திலே கடவுளுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிற நாம் அதே இரக்கத்தை நமக்கு தீமை செய்தவர்களுக்கும் காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த ஒப்புரவின் இந்த இறையிறக்கத்தின் ஞாயிறிலே ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்னையும் உமது இரக்கத்தின் தூதுவனாக மாற்றும் என்று ஜெபிப்போம். இப்பொழுது அனைவரும் எழுந்து நின்று நம்பிக்கை அறிக்கையை பாடலாக பாடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவரே,
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புது பிறப்பு அடைந்த உமக்களின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பெயரை அறிக்கையிடுவதாலும் திருமுழுக்கினாலும் புதுப்பிக்கப்பட்ட இவர்கள் என்றென்றுமுள்ள பேற்றினை பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இக்காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல்.
அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். நீர் நேற்று இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் என்னும் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு
உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் பாடி செபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி, அமைதி, அமைதி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உம் திரு உடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலம் அளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரியப்படாதேயும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே
உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமீன். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவாம், பாஸ்கா அருள் அடையாளத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டுள்ளோம். அதனால் அதன் ஆற்றல் எங்களுடைய உள்ளங்களில் தொடர்ந்து நிலைத்திருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. சிறப்பு ஆசிரியருக்காக தலைவணங்கி ஜெபியுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் இன்றைய இறையிறக்க பெருவிழாவின் கொண்டாட்டத்தால் உங்களுக்கு ஆசி வழங்கி பாவத்தின் தாக்குதல்கள் அனைத்திலிருந்தும் இரக்கத்துடன் உங்களை காப்பாராக. அவருடைய ஒரே திருமகனின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு உங்களை தகுதி பெறச் செய்த இறைவன் அழியா வாழ்வின் கொடைகளால் உங்களை நிரப்புவாராக. ஆண்டவருடைய பாடுகளின் நாள்களுக்கு பின் பாஸ்கா விழாவை, இறையிறக்க பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடும் நீங்கள் முடிவற்ற விண்ணக பாஸ்கா விழாவுக்கு அக்களிப்புடன் அவரது அருளால் வந்து சேர்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. கடவுளுடைய இரக்கத்தை ஒவ்வொரு அருட்சாதனத்திலே பெற்றுக் கொள்ளுகின்ற நாம் நமக்கு தீமை செய்தவர்களையும் மீதும் இரக்கம் கண்டவர்களாய் மன்னிப்பவர்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இன்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இன்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும்
மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.